Hi dear students, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்பனதி டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். நாம இந்த வீடியோ பதில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் செகண்ட் பேப்பர் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி போகணும், எக்ஸாம்ல வந்துட்டு எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம வந்துட்டு அதுக்கு எப்படி ரெடி ஆகி போகணும் அப்படின்ற பத்தியும் நம்ம இன்ஸ்டிடியூட்ல கிளாஸஸ் வந்துட்டு ஜூனியர் கிளாஸஸ் எப்படி வந்துட்டு ஏன்னா இப்ப சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்களா, ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல எப்படி எல்லாம் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல வந்துட்டு டீடைல்டா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாருங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் செகண்ட் பேப்பரை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் தெரியும் லித்தோகிராஃபி, அப்புறம் வந்துட்டு தியரி கொஸ்டின் ஒரு 40 மார்க், அப்புறம் ஷார்ட் அண்ட் டு லாங் அண்ட் டு ஷார்ட் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 15 வச்சு டோட்டலா 100 மார்க்கு வந்து நமக்கு வந்துட்டு கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு லித்தோகிராஃபி வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் இல்லை என்னை பொறுத்தவரை ஓப்பனா சொல்ல போனா கஷ்டம் தான். சரிங்களா? ஏன்னா நம்ம ஸ்டோக்கை நாம எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம், அடுத்தவங்க ஸ்டோக் எடுக்கணும்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் தான். சரிங்களா? அதாவது அவங்க கொடுக்குற ஸ்டோக் வந்துட்டு நம்ம வந்துட்டு லாங் ஹேண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது நமக்கு வந்துட்டு லித்தோகிராஃபி வந்துட்டு கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா இது வரைக்கும் நாம வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரோக் போட்டு பழகிருப்போம். இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ராப்பரான ஸ்ட்ரோக் வந்து கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இந்த வேடா அந்த வேடான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து குழப்பம். பட் நீங்க வந்துட்டு நிறைய வேர்டு தெரிஞ்சிருந்தது ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு லித்தோகிராஃபியும் ஈஸியா தான் இருக்கும். நீங்க லித்தோகிராஃபியும் ஈஸியா லாங் ஹேண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தியரி வந்துட்டு 40 மார்க்கான வந்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க. பட் இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லபடியா அந்த 33 சாப்டர்ல உள்ள அவங்க கொடுத்துருக்க 33 சாப்டர்ல உள்ள பிரின்சிபல் அண்ட் ஃபார்முலா வந்துட்டு கரெக்டா படிச்சுட்டு போனாலே வந்துட்டு நம்ம வந்துட்டு 40க்கு 40 வந்துட்டு கண்டிப்பா எடுத்துடலாம். சரிங்களா? பட் இதுல ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். சரிங்களா? என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஒன்னா தான் இருக்கும். பட் வந்துட்டு அவங்க வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வேற மாதிரி வந்துட்டு நரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? வேற மாதிரி வந்துட்டு செட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? நம்ம வந்துட்டு இது படிச்சுட்டு போறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வந்துட்டு புக்கா வாங்கி இப்போ வந்துட்டு மாங்கன்னு மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு இருப்போம். சரிங்களா? பட் அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் அவங்க வந்து வைப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்ப கான்சனன்ஸ் அப்படின்ற சாப்டர்ல வந்துட்டு இப்ப கான்சனன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கறதே வந்துட்டு ஒரு 5 முறைப்படி வந்துட்டு கொஸ்டின் செட் பண்ணலாம். என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை கான்சனன்ஸ் கேட்கலாம், எக்ஸ்பிளைன் கான்சனன்ஸ் கேட்கலாம், டிஸ்கிரைப் கான்சனன்ஸ் கேட்கலாம், இல்ல டிஃபைன் கான்சனன்ஸ் கேட்கலாம், இல்ல இல்லுஸ்ட்ரேட் த கான்சனன்ஸ் கேட்கலாம், ஸ்டேட் த ரூல் ஆஃப் கான்சனன்ஸ் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்டா வந்துட்டு கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. ஆன்சர் வந்துட்டு ஒரே இதுதான், நான் இப்ப சொன்ன எல்லாத்துக்கும் வந்துட்டு ஆன்சர் ஒரே இதுதான். பட் வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு வேறையா இருக்கும். சரிங்களா? நான் என்ன சொல்ல வரணும் புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு வேற மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு கொஸ்டின் பேட்டர்ன் வந்து செட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் பேப்பர்ல நீங்க படிக்கிறீங்க பாத்தீங்களா புக், அந்த புக்லயுமே கூட இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒன்ஸ் நீங்களா அனலைஸ் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நான் சொன்னால இந்த மாதிரிலாம் கொஸ்டின் செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரிலாம் கொஸ்டின் செட் பண்ணி வச்சிருக்காங்க கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுங்க. நீங்க அனலைஸ் பண்ணி தெரிஞ்சா மட்டும்தான் உங்க மைண்ட்ல வந்து கண்டிப்பா வந்து உட்காரும். அதை விட்டுட்டு நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா மொட்டை மனப்பாடம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம படிச்சுட்டு போனதான் கேட்டிருப்பாங்க. பட் கொஸ்டின் படிச்சுட்டு போன ஆன்சர் தான் அங்க இருந்திருக்கும், தேவையா இருந்திருக்கும். பட் வந்து கொஸ்டின் வந்துட்டு புரியாத கொஸ்டின் மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்த அனலைஸ் பண்ணி நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு படிச்சுட்டு போங்க. சரிங்களா? தியரி கொஸ்டின். அப்புறம் வந்துட்டு ஷார்ட் அண்ட் டு லாங் அண்ட் டு ஷார்ட் அண்ட் இதுல வந்துட்டு 3 கிராம்லாக்கு 3 பிரைசஸ் 3 என்ன சொல்றது கான்ட்ராக்ஷன் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அது போக 6 அந்த வேர்ட்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்து ஷார்ட் அண்ட் டு லாங் ஹேண்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இதுவுமே வந்துட்டு அந்த 144 எக்ஸசைஸ்குள்ள இருந்து தான் கேட்பான்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்க வந்துட்டு அந்த குட்டி புக்கில் உள்ள எல்லா பிரைசஸும் எல்லா கிராமலுக்கும் எல்லா கான்ட்ராக்ஷனும் வந்துட்டு தெளிவா பண்ணிட்டு போங்க. சரிங்களா? செகண்ட் பேப்பரை பொறுத்தவரையில கரெக்டா வவல்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. எந்த இடத்துல சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்டா பிளேஸ் பண்ணி வவல்ஸ் எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா பிளேஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வந்துட்டு செகண்ட் பேப்பர்ல வந்துட்டு ஈஸியா பாஸ் பண்ணலாம். சரிங்களா? செகண்ட் பேப்பரை பொறுத்தவரை இதுதான் விஷயம். சரிங்களா? என்ன ஸ்ட்ரோக் போட்டாலும் கரெக்டா ப்ராப்பரான மெத்தட்ல போடுங்க. வவல்ஸ் எல்லாம் கரெக்டா பிளேஸ் பண்ணி கரெக்டா போடுங்க. தியரியை பொறுத்தவரையில ரொம்ப சிம்பிள், ஆன்சர் ஒன்னா தான் இருக்கும், கொஸ்டின் தான் வேற மாதிரி செட் பண்ண போறாங்க. ஸோ அந்த கொஸ்டின் எந்த மாதிரிலாம் நமக்கு நெரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு அந்த புக்கை அனலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்க இன்ஸ்டியூட்ல இப்பயே வந்துட்டு இருக்கிற 10 நாள்ல வந்துட்டு கேட்டு தெரிஞ்சு படிச்சுட்டு போங்க. சரிங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகி போனா கண்டிப்பா வந்துட்டு ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் செகண்ட் பேப்பர்ல வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர் எவ்வளவு இம்பார்ட்டனோ அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு செகண்ட் பேப்பரும் கொடுங்க. நம்ம வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ரெண்டத்தையும் சேர்த்து 19 மார்க் எடுத்தாதான் நம்ம வந்துட்டு ஓவராலா வந்துட்டு பாஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கையில கண்டிப்பா வந்துட்டு செகண்ட் பேப்பருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு நம்ம இன்ஸ்டியூட்ல வந்துட்டு எப்படி கிளாஸ் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்துட்டு எப்பயும் போல
கூகுள் மீட்ல தான் லைவ் கிளாஸஸ் தான் நடக்கும். ஆடியோ போடுவோம், அதை கேட்டு நீங்க வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி நமக்கு வந்துட்டு சென்ட் பண்ணணும். சரிங்களா? நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு இப்போ ஜாயின் பண்ணவங்க எல்லாம் வந்துட்டு எங்க இருந்து பழனீங்கன்னு தெரியல. பட் வந்துட்டு 3 நிமிஷம் 5 நிமிஷம் ஆடியோ தான் கேட்டு நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்தீங்க. இப்போதான் 7 நிமிஷம் எழுதுறீங்க. நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்தவரை வந்து ஸ்டார்டிங்ல இருந்துட்டு கண்டிப்பா கம்பல்சரி வந்துட்டு 7 நிமிஷம் ஆடியோ தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஓட்ட போட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 400 மீட்டர் ஓட்ட போட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாம வந்துட்டு 400 மீட்டர் ஓடுறது வந்துட்டு 7 நிமிஷத்துல ஓடணும்னா நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஓடும்போது 8 நிமிஷத்துல ஓடலாம், இல்ல 9 நிமிஷத்துல ஓடலாம். அது தப்பு இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பா டயத்தை தான் குறைக்கணுமே தவிர நம்ம ஓடுற தூரத்தை குறைக்கூடாது. சரிங்களா? நம்ம ஓடுற தூரத்தை குறைக்கனால என்ன ஆகும்னா நம்ம வந்துட்டு கான்சென்ட்ரேஷனு, அதாவது நான் ப்ராக்டிஸ் சொல்றேன், ப்ராக்டிஸ் பண்றது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே பழகணும். ஒமிஷன் வர்றதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுறது தான். சரிங்களா? ஸோ இப்போ இருந்தே நம்ம வந்துட்டு 7 நிமிஷம் நம்ம வந்துட்டு மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணி பழகினாதான் நம்ம வந்துட்டு எக்ஸாம் டயத்தில் வந்துட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும். எக்ஸாம் டயத்துலாம் வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக 3 ஆடியோ 2 ஆடியோ கேட்டுட்டு ஒரு 7 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா 14 நிமிஷம் நம்ம வந்துட்டு ஒரே மனசோட கான்சென்ட்ரேஷனாக ஸ்பீடு கேட்டு எழுதினா மட்டும்தான் நமக்கு 7 நிமிஷம்ன்றது வந்துட்டு எக்ஸாம் போகும்போது அந்த பயமெல்லாம் நம்ம கடந்து 7 நிமிஷம்ன்றது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு செகண்ட் பேப்பர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் பேப்பருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று கொடுத்துருவோம். அது அந்த ஒர்க் ஷீட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட், ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட். அது வந்து நாங்களே வந்துட்டு ஒர்க் ஷீட்டாக கொடுத்துருவோம். நீங்கள் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் அந்த ஒர்க் ஷீட்டை வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு வரணும். ஒரு 200 வேர்டு வீதம் வந்துட்டு நம்ம வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரோக் கொடுப்போம். அப்புறம் வந்துட்டு வேர்ட்ஸை கொடுத்துரும். நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு எங்களுக்கு ஸ்ட்ரோக்காகவும் லாங் ஹேண்டாகவும் வந்துட்டு எங்களுக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு வரணும். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு வீக்லி வந்துட்டு 2 சாப்டர் வீதம் வந்துட்டு செகண்ட் பேப்பரை பொறுத்த ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? வீக்லி 2 சாப்டர் வீதம் நம்ம வந்துட்டு கவர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஓவராலா ஒரு 15 வாரத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல் சாப்டரை நம்ம 33 சாப்டரை வந்துட்டு கவர் பண்ணிடலாம். 15ல இருந்து 17 வாரத்துக்குள்ள. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்துட்டு ரிவிஷன் பண்ண கரெக்டாக இருக்கும் எல்லாமே சேர்த்து. சரிங்களா? ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்துட்டு லைவ் கிளாஸ், செகண்ட் பேப்பரை பொறுத்தவரை வந்துட்டு தியரி வந்துட்டு வீக்லி வந்துட்டு 2 சாப்டர், அப்புறம் வந்துட்டு ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட் வந்துட்டு அந்த ஒரு 15ல இருந்து 16 வாரம் வரைக்கும் நம்ம வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷீட், அதாவது ஹோம் ஒர்க் ஷீட்னு வச்சுக்கோங்களேன். நாங்களே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வாரத்துக்கு ஒரு 200ல இருந்துட்டு 300 வேர்டு வரைக்கும் வேர்டாகவும் ஸ்ட்ரோக்காகவும் கொடுப்போம். அதை நீங்க வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு வரணும். ஒரு வார டயத்துல வந்து சாட்டர்டே வந்துட்டு ஒரு ஷீட்டை வந்துட்டு நீங்க வந்துட்டு சப்மிட் பண்ணா போதும். நாங்க பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு தப்பா இருந்தா திருத்துவோம். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு சாட்டர்டே வந்துட்டு எவ்ரி சாட்டர்டே வந்துட்டு மாடல் டெஸ்ட் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். நீங்க எந்த போர்ஷன் வரைக்கும் கவர் பண்ணிக்கலாம் அந்த போர்ஷன் வரைக்கும் கண்டிப்பா வந்துட்டு மாடல் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் வந்துட்டு எல்லா புக்கில் உள்ள எல்லா ஸ்பீடையும் கரெக்டா கிளியர் கட்டா பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபைனலா ஒரு 4ல இருந்து 5 வாரம், அதாவது ஒரு 1.5 மாசத்துக்கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு டே 1ல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் ஜூனியர் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு நல்ல மார்க் எடுத்து நல்ல ஒரு லெவல்ல வந்துட்டு பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? செகண்ட் பேப்பர் பிளஸ் ஈக்குவலண்டா ஃபர்ஸ்ட் பேப்பரையும் சேர்த்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்துட்டு நல்லபடியாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம். ஆல்ரெடி அட்மிஷன் போயிட்டு தான் இருக்கு. நம்ம இன்ஸ்டியூட்ல நீங்கள் வந்துட்டு படிச்சு பாஸ் பண்ணி டிஸ்டிங்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு அட்டண்டன்ஸ் கொடுத்து, அதாவது 99% அட்டண்டன்ஸ், ரெகுலராக கிளாஸ்க்கு வந்து 99% அட்டண்டன்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன ஃபீஸ் பே பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு ரிட்டர்னாக வாங்கிக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம கண்டக்ட் பண்ணுற மாடல் டெஸ்ட் எல்லாம் நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு போர்டு எக்ஸாம் மெயின் எக்ஸாமில் வந்துட்டு நீங்கள் தோல்வி அடையும் பட்சத்தில் நெக்ஸ்ட் நீங்க தேர்ச்சி அடைகிற வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்லயே வந்துட்டு ஃப்ரீயா படிச்சுக்கலாம். அப்புறம் சிங்கிள் பேரண்ட் ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்ல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நார்மலா நம்ம என்ன ஃபீஸ் கோட் பண்றோமோ அதுல இருந்துட்டு பாதி மட்டும் நீங்க வந்துட்டு கட்டினா போதுமானது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் நம்ம இன்ஸ்டியூட்ல நிறைய இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம இன்ஸ்டியூட்ல சேர்ந்து